வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம வாய்மைங்கிற அதிகாரத்துல முதற் குறளை நாம பார்த்தோம். கொஞ்சம் அதிகமாவே நல்லாவே பார்த்திருக்கோம். பார்க்கணும். இந்த மாதிரி திருக்குறள் போன்ற நூல்களை எல்லாம் நாம எவ்வளவு தூரம் பேசுறோம், எவ்வளவு தூரம் கேட்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் எல்லாரும், ஏன்னா நமக்கு தெரியல, நாம நம்மளையே உணர முடியல. அதுக்கு நமக்கு நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகளை இப்படிப்பட்ட பெரிய பெரிய நூல்களுடைய மூலம் அதை எடுத்து சொல்றதன் மூலம்னா இதெல்லாம் நம்ம அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து நாம யாருன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணணும். இப்போ முதல்ல குறள் நம்ம பார்த்தோம். வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னு அந்த குறளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொய் அப்படிங்கறத பத்திலாம் கூட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வாய்மை, அதுக்கப்புறம் அந்த தீமை இல்லாத சொல்லல் தான் அந்த வாய்மை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்து பேசணும். அதை பத்தி இவர் 2வது குறளை அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இப்ப முதல்ல நம்ம சொல்லும் பொழுது தீமையில்லாத சொல்லுதான் நம்ம வாய்மைன்னு சொல்றோம். இப்போ அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை இடத்த அப்படிங்க. அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா, வாய்மை எனப்படுவதுன்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா இப்ப 2வது என்ன சொல்றாருன்னா, பொய்மையும் வாய்மை இடத்த. அத சொல்லும்போது அவர் ஒரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, வாய்மை இடத்த உரை தீர்ந்த நன்மை பயக்கும் அணின். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தீமை இல்லாத சொல்லல். அந்த தீமை இல்லாத சொல்லலை அவர் திருப்பி சொல்லும் பொழுது அது நீ ஒரு சில கட்டங்கள்ல பொய் சொல்ல வேண்டியது வந்துட்டாலும் அதுவும் வாய்மைதான். அது என்ன கண்டிஷன், ஆன் கண்டிஷன் that it produces a faultless benefits. அதாவது என்னன்னா, அதுல அவரு என்ன சொல்றாருன்னா, உரை தீர்ந்த நன்மை அந்த பொய் பயத்தால் அது உண்மைதான். இதனாலதான் அந்த முதல்ல அந்த தீமை இல்லாத சொல்லல்ங்கிற போது அந்த வாய்மையை அதை பத்தி சொல்லும் பொழுது அது தீமை இல்லாததுங்கிறது எதுக்காக சொன்னாருன்னா, இந்த பொய்மையும் கூட சில நேரங்களில் ஒரு கட்டங்கள்ல அதை நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடாது. திருவள்ளுவரே நமக்கு பொய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்கிட்ட டே என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டா, சார் அதான் திருவள்ளுவரே நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறாருல்ல, பொய்மையும் வாய்மை இடத்தன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அது அதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லை. ஏன்னா அதுவும் அந்த தத்துவார்த்தம் தான். அதுவும் அந்த வாய்மைக்கு எந்த அளவுக்கு நாம் அறிவு கொண்டு வேலை செய்யணுமோ அதே மாதிரி அந்த பொய்மைக்கும் அறிவு. பொய்மை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனையில நடக்கும்போது ஒரு பெரிய கலவரம் அப்படி, அல்லது ஒரு ஒரு 2 பேருக்குள்ள ஒரு தகராறு அப்படி இப்படி எல்லாம் வரும்பொழுது அந்த ஒருத்தரை அவங்களுடைய கை போய் அவங்கள
அழிக்கணும்னு வரும்பொழுது, நாம வந்து அவங்கள வந்து இல்ல, இல்ல, இல்ல அவங்க அந்த மாரிலாம் ஒண்ணும் செய்யலையே! அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நாம வந்து ஒரு இடத்துல அவங்கள தப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து அதுல வழி செய்து, அவர வந்து நம்ம காப்பாத்தி விட வேண்டும். இல்லன்னா, இவன் இருக்கிற லெவல்ல வந்து அவங்கள காப்பாத்தவே மாட்டான். இதுல வந்து உண்மையா வந்து ஆமா வந்து இத வந்து இவரு தான் நான் பார்த்தேன். இவரு தான் வந்துகிட்டு அத செய்தாரு. நாம பார்த்தாலும் கூட, நாம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நடந்தது உள்ளது உள்ளபடியே வந்து எப்படி நடந்ததுங்கிறத பார்த்தாலும் கூட, அதனுடைய முழு உண்மையை வந்து நாம தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு வந்து அது அதுக்கு வந்து காரண காரியங்கள், அதுக்கு பேக்ரவுண்ட் அது இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. நாமலாம் அத தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ அப்படி இருக்கிறதுல, நீ பார்த்தத பார்த்தது மாரி அப்படியே வந்து நம்ம வந்து அந்த இத அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து உள்ளதை உள்ளது நீங்க அ உண்டு என்பதை உண்டு என்றும், இல்லை என்பதை இல்லை என்றும் வந்து அப்படி நேரடி விளக்கத்துல வந்து நீங்க இதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி, அது என்ன? ஏன்? நாம வந்து இத வந்து என்ன செய்யணும்? அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுதான் வந்து எந்த இதுகள்ல வந்து நாம அ ஒரு வாய் வார்த்தைகள சொல்ல முடியுமே ஒழிய, மற்றபடி நாம ஆமா அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, நாம அதாவது கண் கண்ணால் கண்டதே காட்சி அப்படின்னு சொல்லி நாம வந்து அத செய்ய முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து அதுல வந்து அ நல்லபடியாக வந்து நாம வந்து அத சிந்தித்து தான் வந்து அதனாலதான் வந்து இந்த வாழ்வையை பற்றி சொல்லும் பொழுது கூட, அடுத்தாப்புல வந்து வள்ளுவர் சொல்லியிருந்தாரு. "பொய்மையும் வாய்மை கிடக்கும். ஆனா அது வந்து குறை தீர்ந்த நன்மை வந்து பயக்கணும். அது இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுல வந்து நீ வந்து தலையிட்டுறாத." நம்ம வந்து அதுல வந்து குறை தீர்ந்த நன்மை பயக்காம, அது வந்து அந்த பொய் வந்து அத வந்து இன்னும் பல சங்கடங்களுக்கு அது இழுத்துச் செல்லுகின்றது என்றார். அந்த பொய்யானது. அதுல வந்து ஒரு பொய் சொல்லும் பொழுது, அது மேலும் மேலும் அந்த காரியங்களை பெரிதுபடுத்திக் கொண்டே போகும். அப்போ அப்படி அத செய்யும் பொழுது, அது வந்து விளைவுகள் வந்து இன்னும் பெரிய அ இந்த இவரு வந்து இந்த ட்ரம்ப் வந்த உடனே, என்னெல்லாமோ நான் வந்து உடனே வந்துகிட்டு இந்த யுக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் நான் வந்து பெரிய சமாதானத்தை ஏற்படுத்தி குடுப்பேன்லாம் சொன்னேன். கடைசில பார்த்தா, யோ உள்ளது மூச்சு நொல்லக்கண்ணாங்கிற மாரி அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்து அங்க கடுமையா தாக்கிட்டு இருக்கு. உக்ரைன் வந்து இவங்கள தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது காரணாதுன்னு இப்போ வந்துகிட்டு அ இஸ்ரேல் வந்து தெஹரான், ஈரான வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க இவங்க வந்து ஒண்ணுமே வந்து யாரும் வந்து எதுலயும் உண்மையா இல்ல. இவங்கலாம் வந்து அந்த உண்மைய வந்து உண்மையா பேசியிருந்தாங்கன்னா, பொய்மையை வாய்மை இடத்தங்கிற மாதிரி, இது வந்து ஒரு கட்டத்துக்கு தான் இத வந்து நம்ம செய்ய முடியும். இதுக்கு மேல வந்து இதெல்லாம் இது பண்ண முடியாது. நீங்க விடுங்க. அப்படிங்கிற அளவுல வந்து சொன்னா தான் முடியுமே ஒழிய, இத வந்துட்டு அ ஒரு முழு உண்மைகள வந்து எதுவுமே நம்ம தெரிவிக்காம, பல பொய்கள வந்து அதுல நம்ம பேசி, ஒருவரை ஒருவர் ஏமாற்றி
இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அது நிலைத்து இருக்காது. அப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த இன்டர்நேஷனல் டிப்ளோமசில இன்னைக்கு எல்லாம் யாரும் அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. டிப்ளோமசியே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல நெட்டன்யாஹூ தான் பெரிய தலைவன். அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு நல்ல சூட்டட் அண்ட் பூட்டட் அப்படிங்கிற மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து எத்தனை மக்களைனாலும் கொல்லலாம். கொல்லலாங்கிறதுக்கு அந்த உரிமையை கொடுத்து வச்சிருக்கு. யார் எந்த இடத்துலயும் போய் பாம்பு வீசலாம். இதுக்கெல்லாம் யூஎன்ஓங்கிறத ஒண்ண வச்சோமே, இதெல்லாம் யாரு அதெல்லாம் பார்க்கிறா? யூஎன்ஓ சொல்ல யாரு கேட்கிறா? அத கேட்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்த யூஎன்ஓ பேன் பண்ண அந்த நாடு. அந்த லெவல் வந்தாத்தான் இதை நிப்பாட்ட முடியும். ஒரு 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 தலைவனுக்கு கீழே ஒரு ஒரு அமைப்போ அல்லது ஒரு தலைவனோ யாருக்கோ ஒரு பொது இதுல இருந்து ஒரு இதுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை உருவாச்சுன்னா, இன்னைக்கு பாருங்க, சாதாரண அவன் இஸ்ரேலுக்காரன் என்ன ஒரு சின்ன நாடு. அவன் இன்னைக்கு உலகத்தை அழிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிற்கான். அப்ப நான் கமேனியை நான் கொல்லுவேன் அப்படி. இப்படிதான் சதாம் ஹுசைனை கொண்டாங்க. சதாம் ஹுசைனை கொண்டோன்னு எல்லாம் சரியா போச்சா? எல்லாம் இப்ப ஈரானுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் உள்ள இது ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னால உள்ள அந்த பகமை அவங்களுக்கு இன்னைக்கும் தொடருது. பெர்சியாங்கிறது ஈரானுடைய பழைய பெயர். பெர்சியாவுக்கும் அந்த ஈராக் இஸ்ரேலுக்கும் பைபிள் அதுகளை பத்தி எல்லாம் நிறைய இருக்குது. ஆக இது இருக்குது அப்படிங்கிறதுனால சேர சோழ பாண்டியர்களுக்கு பகமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பகமையை இன்னைக்கும் அதை வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போக முடியுமா? ஆக இந்த பொய் ஒரு நல்ல பொய்யா இருந்துச்சு. அதை பத்தி நமக்கு ஒண்ணு இல்லை. அது குறை தீர்ந்த நன்மையை அது கொடுத்ததுன்னா அப்படிப்பட்ட பொய் அலோடு. அதனால திருவள்ளுவர் இந்த வாய்மையை சொல்லி அடுத்தாப்புலயே அந்த குரலை சொல்லி. ஏன்னா இது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இந்த பொய் இருக்கு. அப்போ அந்த பொய்ய சொல்லும் போது கூட அதுக்கு எந்தெந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சிருந்தா அப்போ அதையாவது பின்பற்றி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொய்யை சொல்லி அதுல ஒரு நல்ல ஒரு நன்மையை இதுல கொண்டு வாங்க. அதுக்கு நீங்க பொய்ய கொஞ்சம் பயன்படுத்தினா கூட இது வேற. இந்த உலக ஈர்ப்பு இந்த வாய்மையிலேயே இந்த ஒரு போகாமை இருக்கிறதுனால இது பொய்மை கூட நீங்க செய்தாலும் அப்படி கூட ஒரு நாளும் அதை குறை தீர்ந்த அந்த நன்மை அதனால ஒரு ஒரு சுற்றம், ஒரு அமைதி, ஒரு சமாதானம், இது எல்லாம் வந்துச்சுன்னா சரி சரி நீ ஏதோ நீ ஒரு பொய்யை சொல்லியாவது ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்க.
அந்த வழிக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அதனாலதான் உடனே வந்து சொல்லி இன்னும் அடுத்தாப்புல உள்ளதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து இந்த மனதினுடைய எண்ணங்கள் உருவாகி அது பொய்களாவோ வாய்மையாவோ உருவாகுது. அதுகளை எல்லாம் அந்தந்த இடத்துல இருந்து ஒவ்வொன்றையும் அவர் சொல்றார். அதை நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.